ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு. நாளை சக்தி வாய்ந்த தேய்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். முருகப்பெருமானுக்கு இந்த 2 பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும். அந்த 2 பொருட்கள் என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் தெளிவாக விரிவாக சஷ்டி வழிபாடோடு சேர்த்து பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறோம், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு நிறைய திதிகள் நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த சஷ்டி திதி அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானது. தேய்பிறை சஷ்டி அப்படின்றது விரதம் இருந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு நாள். முருகனுடைய அருளை நமக்கு பெறணும் அப்படின்னா இந்த சஷ்டி வழிபாடு அனைவரும் தவறாமல் பண்ணலாம். முக்கியமாக இந்த தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி அப்படின்றது நம்முடைய கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கு, நம்முடைய எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் சரி, மன கஷ்டமோ பண கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அது நம்மை விட்டு விலகுவதற்காக இந்த சஷ்டி வழிபாடை நம்ம தவறாமல் பண்ணணும். இது நாளைக்கு வருகின்றது. நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமையோடு வருகின்றது. யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது நம்மளை விட்டு போகணும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய பலன்களை தரக்கூடியது தாங்க இந்த சஷ்டி வழிபாடு. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாத்துலேயுமே எனக்கு தோல்வி தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சஷ்டியில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றிகள் தான் கிடைக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் இந்த சஷ்டி திதி வரும். எப்படி ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்ததோ, பிரதோஷம் சிவபெருமானுக்கு உகந்ததோ, சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு உகந்ததோ, அதே போல தான் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் அவருடைய அருளை முழுமையாக பெறுவதற்கும் உண்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு, கடனில் இருக்கிறவங்க உங்களுடைய கடன் தீரணும் அப்படின்றவங்களும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களும் தவறாமல் இந்த வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். நாளை ஐப்பசி மாத தேய்பிறை சஷ்டி. காலையிலேயே எழுந்து குளித்துட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா சுத்தம் செய்துக்கோங்க. சந்தனம் குங்குமம் செவ்வரளி பூலாம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. சர்க்கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு பண்ணலாம். எங்களுக்கு நெய்வேத்தியம் அதிகமாக வைக்க முடியலம்மா, செய்யறதுக்கு நேரம் இல்லை, வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க காலையிலேயே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அதற்கப்புறமா போகலாம். வெறும் பால் பழம் வைத்தாலே போதுங்க. அந்த பால் வைக்கும்பொழுது அதில் என்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக கடனில் இருக்கிறவங்க, தீராத பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தேய்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு காய்ச்சிய பாலில் தேன் கலந்து நெய்வேத்தியமாக வைங்க. எப்பொழுதுமே முருகப்பெருமானுக்கு இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக முருகருடைய சிலையோ வேலோ வைத்திருந்தீங்கன்னா, வேல் வழிபாடு செய்தாலும் சரி, நீங்கள் சிலை வழிபாடு செய்தாலும் சரி, அபிஷேகம் கட்டாயம் பண்ணணும். அது செவ்வாய்க்கிழமைகளில், சஷ்டி திதிகளில், கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்களை தவறாமல் பண்ணணும். அபிஷேகம் செய்துட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும். வேல் வைத்திருக்கிறவங்க தேனில் அபிஷேகம் பண்ணுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த சஷ்டி திதியில். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த பாடல்களில் கந்த சஷ்டி கவசம் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. கந்தகுரு கவசம் இது எல்லாமே நீங்கள் நாளைக்கு இந்த சஷ்டி திதியில் வீட்டில் ஒலிக்க செய்து அதை நீங்கள் பாராயணமும் பண்ணலாம். இல்லை ஒலிப்பதை காதால் கேட்கவும் கேட்கலாங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்த முக்கியமான விஷயங்களில் கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பிடித்தது 2 பொருட்கள், ரொம்பவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். அதை நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க. என்னதான் நம்ம விதவிதமாக நெய்வேத்தியம் செய்து வைத்து வழிபாடு செய்தாலும் நிறைய செலவுகள்லாம் செய்ய வேண்டாம். அபிஷேகமாக இருந்தாலும் சரி, அலங்காரமாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம மனதார முருகப்பெருமான்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை முருகப்பெருமான் கண்டிப்பாக ஏற்றுப்பார். அப்படி முருகனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அவருக்கு பிடித்தமான 2 முக்கியமான பொருட்கள் இருக்குது. உள்ள முருகி நீதான் முருகா எனக்கு துணை அப்படின்னு முழுவதுமாக அவரை சரணடைந்து
என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் சொன்னாலே போதுங்க, அது சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வைக்கக்கூடிய 2 பொருட்களில் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா தினை மாவு. தினை மாவு கிடைத்தா தினை மாவு வைத்து வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா துவரம் பருப்பு சிறிதளவு வைங்க முருகப்பெருமானுடைய பாதத்தில். அடுத்தது தேன் ஒரு சிறு கிண்ணத்தில் ஊற்றி வைங்க. தேன் இல்லைன்னு சொல்கிறவங்க கல்கண்டு வைங்க. இந்த 2 பொருட்களையும் வைத்து வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையுமே போக்கும். தேய்பிறை சஷ்டி நாளில் விரதம் இருக்கிறவங்க காலையிலிருந்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பால் பழம் சாப்பிட முடியலமா, நாங்கள் உணவு எடுத்துக்கலாமான்னா அது நீங்கள் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி நித்திய பூஜைகளை இந்த தேய்பிறை சஷ்டியில் செய்யலாம். விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விரதம் இருக்கலாம், இல்லைனா வெறும் நீர் அருந்தி விரதம் இருக்கலாம். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது. கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள் விரதமெல்லாம் எதுவும் இருக்க வேண்டாம். முருகப்பெருமானை மனசில் நிறுத்திக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. முருகருக்கு உரிய ஷட்கோண கோலத்தை போட்டு ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை சொல்லி, ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்திற்கு ஓடோடி வந்துடுவார் முருகப்பெருமான். சொல்லி வழிபாடு பண்ணுங்க. 6 தீபம் ஏற்றுங்க, இல்லைனா ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக முருகன் உங்களுடைய வேண்டுதல்களை ஏற்பார். நீங்கள் வைத்த நெய்வேத்தியத்தை அதற்கப்புறமா எடுத்து நீங்கள் உணவில் சமைத்து நீங்கள் சாப்பிடலாம். தேனை எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் கஷ்டங்கள் தீரும். கேட்டது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். ஓம் சரவணபவ. அனைவரும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.